சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக மாநிலம் பெல் தங்காடையில் உள்ள மஞ்சுநாதர் கோயில் அந்த பகுதியில மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலமா இருக்கு. இந்த கோயிலுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் மற்றும் வெளியூர்களிலிருந்து இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமா இருக்கு. 800 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் ஆரம்ப காலத்துல சமணர்களோட கோயிலா இருந்திருக்கு. காலப்போக்குல அது பிரசித்தி பெற்ற சிவ வழிபாட்டு தலமாவும் மாறி இருக்கு. இந்த கோயிலுடைய தற்போதைய நிர்வாகியாக வீரேந்திர ஹெட்டே என்பவர் இருக்கிறாரு. இந்த வீரேந்திர ஹெட்டே என்பவர் தனது 21 வயதுல இருந்து தர்மஸ்தலாவுடைய நிர்வாக பணியை மேற்கொண்டுட்டு இருக்காரு. இதற்காக அவரை மாநிலங்களவையோட நிரந்தர எம்பியாக அமர வைத்து பாஜக கௌரவிச்சிருக்கு. பில்லி, சூனியம், ஏவல், இந்த பேய் பிடிச்சிருக்கு, உடல் நலம் குறைவு, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி நோய்களால கஷ்டப்படுறவங்க இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு வந்து ஒரு வாரம் தங்கி சிகிச்சை பெற்றுட்டு போனா அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஆனா இந்த காரணங்களுக்காக தர்மஸ்தலாக்குள்ள வர பெண்கள் கற்பழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. 2003ல இருந்து 2013 வரையிலான காலகட்டங்கள்ல இந்த தர்மஸ்தலா கோவில்ல 462 மரணங்கள் மர்ம முறையில நடந்திருப்பதாக ஒரு குறிப்பு தெரிவிச்சிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தர்மஸ்தலாக்கு சொந்தமான இடத்துல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நிர்வாண முறையில புதைக்கப்பட்டு இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலும் ஒண்ணு வெளியாகி இருக்கு. 1998ல இருந்து 2013 இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல தர்மஸ்தலா கோவில்ல பல பெண்களை கொன்னு ஆடை இல்லாம புதைச்சதாக அந்த கோயிலோட தூய்மை பணியாளர் ஒருத்தர் வந்து போலீஸ் கிட்ட புகார் அளிச்சிருக்காரு. தூய்மை பணியாளர் அளிச்ச புகாரின் பேர்ல கடந்த ஜூலை 4ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு தர்மஸ்தலா மீது விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. ஜூலை 11ஆம் தேதி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்ட தூய்மை பணியாளர் சில பகிரங்க தகவல்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சொல்றாரு. என்னன்னா, தர்மஸ்தலால நடந்த இந்த கொலைகளுக்கு பின்னாடி பல முக்கிய பிரமுகர்கள் இருப்பதாகவும் தான் மனசாட்சிக்கு விரோதமாக தான் இந்த செயலை நான் செஞ்சதாகவும் அவர் ஒரு வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வைக்கிறாரு. மேலும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இந்த அரசாங்கம் பாதுகாப்பு தரும் பட்சத்துல இறந்த உடல்களை எங்க புதைச்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதாக இந்த தூய்மை பணியாளர் சொல்லியிருக்காரு. மேலும் அப்பவே ஏன் வந்து இதை நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தரப்புல இந்த தூய்மை பணியாளர் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த கொலை குறித்து தனது குடும்பத்துக்கு தினமும் அச்சுறுத்தல் வந்ததாகவும் அதுக்கு பயந்து 2013 இவர் இந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து வெளியேறி பல நாடுகளுக்கு பஞ்சம் பிழைக்க போனதாகவும் ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருந்ததாகவும் அவர் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அந்த தூய்மை பணியாளர் தர்மஸ்தலால இருந்து வெளியேறினதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று கூறியிருக்காரு. என்னன்னா, தர்மஸ்தலாவோட பள்ளியில உடற்பயிற்சி ஆசிரியராக இருக்கிற ஒருவர் அந்த தூய்மை பணியாளர் குடும்பத்துல இருக்க ஒரு சிறுமிய பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொன்னு இருக்கிறதாக அவர் வந்து ஒரு வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. தூய்மை பணியாளர் புகார் அளிச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு 60 வயதுடைய பெண்மணி போலீஸ்ல புகார் தராங்க. என்னன்னா, 2003ல மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருந்த அவங்க பொண்ணு மாயமாக இருப்பதாகவும் அந்த நிகழ்வும் இந்த தர்மஸ்தலாவில தான் நடந்திருப்பதாகவும் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொடர்ந்து எழுந்துட்டு இருந்த புகார்களை வச்சு தர்மஸ்தலால ஒரு புலனாய்வு நடத்தணும் அப்படின்ட்டு கர்நாடகாவோட மாநில மகளிர் ஆணையம் அரசுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. இந்த வலியுறுத்தலை அடுத்து 4 IPSகளை கொண்ட ஒரு குழு தர்மஸ்தலா பத்தி விசாரிக்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. டிஜிபி பிரணப் மோகன் டி தலைமையிலான இந்த குழுவுல காவல்துறை DIG ஆன MN அனுசேவ், டிஜிபி சௌமியலதா, SP யுதேந்திரகுமார் ஆகியோரும் இந்த விசாரணை குழுவுல இடம்பெற்றிருக்காங்க. மேலும் இந்த வழக்க தேசிய புலனாய்வு குழு விசாரிக்கணும் அப்படின்ட்டு கேரளாவை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான சந்தோஷ்குமார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதமும் எழுதியிருக்காரு. இந்த வழக்கோட முழுமையான விசாரணைக்கு அப்புறம் தான் காணாமல் போனவங்களுக்கு என்ன நடந்ததுன்னோ இந்த கொலைக்கு பின்னாடிலாம் இருக்க முக்கிய பிரமுகர் யார் என்பதும் தெரிய வரும்.